முதல் விஷயம் மாதவிடாய் காலத்துல அந்த ஒரு 1வதுல ஒரு 4 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம்னா அந்த மாதவிடாய் சமயம் எள்ளுல உருண்டை, எள்ளு கடலை மிட்டாய் மாதிரி எள்ளு மிட்டாய் அப்படி சாப்பிடலாம். அந்த மாதவிடாய் முடிந்து 4வது 5வது நாள்ல இருந்து 15வது நாள் வரை அந்த காலம் கருமுட்டை வளரக்கூடிய காலம், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வரக்கூடிய காலம். 14வது நாள் அந்த கருமுட்டை முழுமையா உருவாகி அதுக்கப்புறம் அது வெடித்து அந்த கரு சினைப்பை குழல் வழியா கருத்தரிப்பதற்கு யூட்ரஸ் நோக்கி வரும். அந்த முதல் 5லிருந்து 14வது நாள் வரைக்கும் அந்த கரு முட்டையை வளர்ப்பதற்கு உளுந்து நல்லா எடுத்துக்கொள்ளணும். 14வது நாள்ல இருந்து 28வது அடுத்த பீரியட் வரக்கூடிய நாள் அது வரைக்கும் அந்த கருப்பையினுடைய உள்சுவர் ஒருவேளை கருத்தரிக்கல, சிறு பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள், கருத்தரிக்க வேணாங்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஷெட்டிங் ஆறதுக்காக கருப்பையின் உள்சுவரை வலுவாக்கக்கூடிய பீரியட். அந்த பீரியட்ல வெந்தயம் நல்லா எடுத்துக்கொள்ளணும். சோ எள்ளு உளுந்து வெந்தயம், எள்ளு உளுந்து வெந்தயம் அப்படிங்கிற அந்த சுழற்சியில உணவு எடுத்தோம்னா சரியா இந்த மாதிரி எளிய வலிகள் தீரும்.